உங்களுக்கு முதல் மங்களமான பாயம்மா. பாட்டு பாடி முடிச்சது கத்தனால எதுக்கு காட்டுக்குள்ள ஒரு மிருகத்தை பாத்துட்டா. அப்படியா அண்ணா? அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன். ஏதாவது விவரம் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நம்ம 3 பேர்த்தையும் காட்டிக்கிட்டே போட்டு திறமையை காட்டிக்கிட்டு காவலுக்கு போச்சு. திறமையை காட்டிக்கொண்டு காவல் செல்ல வேண்டும். ஆமாமா. வேலையை பத்தமா போன மாதிரி இருக்கு. அதான் நம்ம ரொம்ப பிடிக்கும். அதில் உயர்ந்தவர் 3 டவர் ஏர்செல் வோடாபோன் ஜியோ கார்டு. அதுல நம்பிராஜன் நங்கை மோகினி அந்த வீட்டுக்குள்ள கிடக்காங்க. இந்த நம்ம 3 பேர் இந்த வீட்டுக்குள்ள போய் கிடக்காங்க. சாவலுக்கு வந்து வீட்டுல வச்சு வந்தது அண்ணா. நேரத்தை பக்கத்துல இருந்து அழகா இருக்கு. பார்த்தா பச்சை பச்சையோட புல்வெளி குளிர்கள் மாட்டெல்லாம் துள்ளி ஓடுவதும் மயில்கள்லாம் அழகாய் ஆடுவதும் மீன்கள்லாம் அழகாய் பாடுவதும் மரகத்தி பழம் பறவைலாம் சேர்ந்து தொக்கு போடுவதும் ரொம்ப அழகா இருக்கு. அதான் இடத்தை பார்க்கிறேன். எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மரத்தை பார்த்தீங்களா? அண்ணா உங்களுக்கு எங்களுக்கு இங்கே இருக்கணும். நாளைக்கு போகணும்ல ஊருக்கு இருக்கட்டும். அப்படியா? இதெல்லாம் இந்த இடத்தை பார்க்க அவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் யாராருக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். மனசுல உள்ள ஆசைகள் மனசுல உள்ள ஆசைகள். ஆனா இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மனசுக்கு எவ்வளவு ஒரு ரம்மியமா இருக்கு. காத்து போட்டு போறாங்க.
என்னடே நீ பாட்டு முடிஞ்சது தெரியாம நீ வாடு போயிட்டே இருக்க. ஆர்வ கோளாறு ஆயிடுச்சு. 1000 பேர் வரும்போது ஒரு லேட் ஆகும்ல. ஐயா, லேட்னா என்ன அர்த்தம்? தண்ணி வர லேட்டாகும். அப்படி சொல்லக்கூடாது, தாமதம் அப்படி சொல்லணும். எல்லாம் நேரத்துல நிறைய கூட்டமா பச்சை பச்சையா வந்தது மாதிரி இருக்கு. திங்கிறத விட மாட்டேன், பச்சி வருது போட்டா வருது. ஏமா நான் ஒண்ணு கேக்குறேம்மா, நீங்க வந்தது இத்தனை பாட்டு பாருங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க பாருங்க, உங்களோட தோழி பாடினாங்க. ஆனா உங்க அண்ணன் ஓபி இருக்கிறாரேம்மா, பாட்டே பாடுறேம்மா, ஒத்த பாட்டு கூட. ஓபின்னா என்னமே ஐயா, ஓபினா சும்மா இருக்கீங்களேன்னு அர்த்தம். இங்க பாருங்க, கேட்டாரு. ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்தாலும் அம்மா வந்து முருகனை வணங்கினாங்க, உங்களோட ஆளும் முருகனை வணங்கினாங்க. நீங்க கடவுளையே வணங்காம நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இறைவா, என்ன ஒரு சோதனை! நீங்க கடவுளை வணங்கணும், நான் கண்ணார பாக்கணும். இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த உங்களை ஏமாற்றி விட மாட்டேன். விட மாட்டீங்க. நான் தாழ வேண்டுமானால் இந்த தரணிசி பாவனை அவுத்து போட்டு ஓட வேண்டும். அவத்தாடி நாயெல்லாம் பிடிக்கிறமே. இந்த ஆப்பிளி பால் போக வேண்டும். அதை நான் கண்கொள்ளா காட்சியாக பார்க்க வேண்டும். ஆகினாலே பாடவா? பாடும். என்ன கட்டையில பாடுறீங்க? 4.5 கூதியில வைங்க. அப்ப லைட்டா ஏந்தி கொடுக்குறீங்களா? இத ஒரு தலகாடியை கொடுத்து. சரி, நல்ல ஞாபகம் சிந்தனை. ஐயா, மேலேயே பிடிக்கிறீங்களா? சரி, கீழே பிடிங்க கொஞ்சம். செய்தேனோ என்னத்தவம் செய்தேனோ கன்னடவே கூப்பிடுறாரு. ஐயா, உங்களுக்கு கர்நாடிக் சங்கீதம் கொஞ்சம் கரடு முரடா இருக்கு, நீங்க ஏறி தாவ முடியல. அதனால ஐயா, உங்களுக்கு பக்கத்துல அந்த பிள்ளை நிக்குதுல, லவக்குன்னு டப்பால விடுங்க. அந்த டப்பா இல்ல, இந்த டப்பா. உனக்கு கர்நாடிக்க கன்றாவியா இருக்கு, தப்பா தடுபடுவா இருக்கு. ஆமா, நீ வந்துதா ஐயா? சிங்கம் பன்றி ஏற்கனவே இழுத்து சேர்ந்துடுற. இழுத்தடி, இந்த இழுத்தடி, இழுத்தடியா? இழுத்து அடிச்சா தப்பு அடிக்கணும். அந்த மாதிரி செல்வராஜ் சிங்கம் பன்றி சிறுத்தை எத்தனை டைம் சொன்னா கேட்காத உங்க காதுல. ஆமா வாங்கலாம். அண்ணே, நம்ம சங்கீத பரம்பரை நிரூபிச்சுட்டேன். நிறைய பேரை கொண்டிருக்கேன். அடுத்து ட்ரை பண்றாப்ல, நாங்க யாரும் சிக்கல. மகான்களுக்கெல்லாம் வாசிச்ச கையை அவனே பயப்பட வச்சுட்டீங்களே கொஞ்ச நேரத்துக்குள்ள. சரிக்கட்டும், அவன்கிட்ட தனியா போய் ரிஹர்சல் பார்த்து தனியா போவோம் ஊட்டிக்கு. அவன் ஹாரிய கூத்தாலும் காரியம் முதல்ல ஒரு டூட்டிய பாரியா. சொந்தக்காரங்க இருந்தாலும் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன்.